தமிழ்நாட்டு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. ஒவ்வொரு நாளும் களம் அதிமுகவுக்கு சாதகமா மாறி வரத ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவும் நமக்கு தெளிவா காட்டுது. தமிழ்நாடு முழுவதும் வீசும் எடப்பாடியாரோட அலை தலைநகர் சென்னையும் விட்டு வைக்கல. ஒட்டுமொத்த சென்னை மாவட்டத்தையும் தட்டி தூக்க போகும் அதிமுக. என்ன ஷாக்கா இருக்கா? சென்னையில மொத்தம் 16 தொகுதி இருக்கு. இப்போ இதுல அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்றேன். முதல்ல பார்க்க போற தொகுதி திருவிக நகர். இந்த தொகுதியில அதிமுக சார்பா தமிழக பகுஜன் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் மேல மக்கள் கொண்ட பேரன்பின் காரணமா இவரோட வெற்றி உறுதினு தான் சொல்லணும். அதுபோல ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலையில சிபிஐக்கு போன வழக்க முட்டுக்கட்டை போட்டு தடுக்க இந்த விடியா திமுக அரசு முயன்றது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனால திமுக மேல வட சென்னை மக்கள் பெருமளவு கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதுபோல திமுக சார்பில் நிக்கிற வேட்பாளருக்கும் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இருக்குதுன்னு கேட்டா இல்ல. அதிமுக வேட்பாளர் அறிவிக்கும் போதே திருவிக நகர் வெற்றிய அதிமுக உறுதி பண்ணிட்டாங்க. அடுத்து நாம பார்க்க போற தொகுதி துறைமுகம். இந்த தொகுதியில அதிமுக சார்பா ராயபுரம் மனோ அவர்களும் திமுக சார்பா சேகர் பாபுவும் போட்டி போடுறாங்க. சேகர் பாபுவா? அவர் அமைச்சராச்சு, அவர் எப்படி தோக்க வைக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். ஆப்போசிட்ல நிக்கிற அதிமுக வேட்பாளரோட வெயிட் என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம்ல. ஆனா துறைமுகம் தொகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடியார் அவர்கள் ராயபுரம் மனோ அவர்களை வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம துறைமுகம் தொகுதியில இருக்கிற மக்கள் கிட்ட சேகர் பாபு கட்ட பஞ்சாயத்து பண்ணியும் அவங்களோட சொத்தை ஆட்டை போட பிளான் பண்ணிட்டு இருக்காராம். இதனால பயந்து போன துறைமுகம் தொகுதி மக்கள் மீண்டும் சேகர் பாபு வந்தா நம்ம சொத்தை அபகரிச்சிடுவாரு, அதனால இந்த தடவை சேகர் பாபுக்கு நோ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ராயபுரம் மனோ சேகர் பாபு இதுவரைக்கும் துறைமுகம் தொகுதியில அபகரிச்ச எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில கொடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அதிமுக வேட்பாளரான ராயபுரம் மனோவோட இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. தேர்தல் நேரத்துல இது மனோவுக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கும்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லி வராங்க. அடுத்து நாம பார்க்க போற தொகுதி ராயபுரம். ராயபுரம் தொகுதியில அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் திமுக சார்பா சுபேர்கான் அவர்களும் போட்டியிடுறாங்க. ராயபுரம் தொகுதியில ஏற்கனவே 5 முறை வெற்றி பெற்று முடிசூடா மன்னனா வலம் வந்துட்டு இருக்காரு ஜெயக்குமார். ராயபுரம் தொகுதி மக்களுக்கு ஜெயக்குமார் புதுசா அறிமுகமாக வேண்டியதெல்லாம் கிடையாது. அங்கவே பிறந்து வளர்ந்தவர் தான் ஜெயக்குமார். அதனால ராயபுரம் தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு தெருவும் ஜெயக்குமாருக்கு அத்துப்படி. இப்ப கூட ஒவ்வொரு தெருவா போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த முறை ராயபுரம் தொகுதியில வெற்றி பெற்ற திமுக சேர்ந்த மூர்த்தி லாஸ்ட் இந்த 5 வருஷத்துல மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் பண்ணல. இதனால தொகுதி மக்கள் எல்லாரும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில தான் இருந்து வராங்க. இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஜெயக்குமார் தொகுதி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று வராரு. அது மட்டும் இல்லாம இந்த முறை ராயபுரம் தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை திமுக வேட்பாளரா அறிவிச்சதால கடந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் இந்த முறை வெற்றியை பதிவு செய்ய ஜெயக்குமாருக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அடுத்து நாம பார்க்க போற தொகுதி எழும்பூர். அதிமுக சார்பா அபிஷேக் ரங்கசாமி அவர்களும் திமுக சார்பா தமிழன் பிரசன்னாவும் போட்டி போடுறாங்க. ஏற்கனவே இங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த பரந்தாமனுக்கு இந்த முறை சேகர் பாபுவோட உள்ளடி வேலையால திமுக தலைமை பரந்தாமனுக்கு சீட் கொடுக்கல. இது எழும்பூர் பகுதி திமுகவினருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பகுதி திமுகவினர் பெரும் அதிருப்தியிலையும் இருந்து வராங்க. இந்த தொகுதியில திமுகவுக்கு பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த பின்னடைவை சரியா பயன்படுத்திய அதிமுக களத்துல அபிஷேக் ரங்கசாமி அப்படின்ற துடிப்பான இளைஞரை இறக்கியிருக்காங்க. எழும்பூர் முழுவதும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. அபிஷேக் ரங்கசாமியின் தீவிர பிரச்சாரம் மக்களை வெகுவா கவர்ந்திருக்கு. அதிமுக பக்கம் இழுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீதமுள்ள தொகுதிகளை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.